கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சியோன் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 102 சங்கீதம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Let's read Psalm 102 verses 13, 14 and 16 in English. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her. The set time is come, for thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயைசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. அதன் ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். For thy servants take pleasure in her stones and favor the dust thereof. ஒவ்வொரு தேவ ஊழியரும் வாஞ்சை வைக்க வேண்டிய அந்த கற்கள் எவை என்பதை நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தியானித்து வருகிறோம். These days with the help of the Holy Ghost we are meditating the stones upon which every servant of God has to take pleasure. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14 வசனம். The book of Revelations chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 19-20 verses 19 and 20. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth a topaz, the 10th a chrysoprasus, the 11th a jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளை எட்டாவது படிக பச்சை, the 8th beryl. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு தேவ ஊழியரும் வாஞ்சை வைக்க வேண்டிய அந்த எட்டாவது விலையேறப்பெற்ற கல் படிக பச்சை என்று அழைக்கப்படுகிறது. The 8th precious stone upon which every worker of God has to take pleasure is being called as beryl. படிக பச்சை என்கிறதான அந்த வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள் கொடுத்த அர்த்தம் தேவ ஞானம் என்பதாகும். The meaning given by the biblical scholars for beryl is wisdom of God. இரண்டாவதாக அந்த படிக பச்சையானது பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே தான் கோத்திரம் அதிலே முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. Secondly, the name of tribe Dan was engraved on that beryl in the breastplate of the high priest. தான் என்று சொல்லும்போது நியாயம் விசாரித்தல் என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A meaning given for Dan is the judge. நீதிபதி, he is the one who judges, வழக்காடு, he is the one who pleads the cause. இப்படி பல அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this way various meanings have been given. முதலாவது இந்த படிக பட்சிக்கு வேத வல்லுநர்கள் கொடுத்த அர்த்தம் தேவ ஞானம் என்பதாகும். The first meaning given by the biblical scholars for beryl is wisdom of God. ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த படிகை பட்சி என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure on beryl. அதாவது
இந்த தேவ ஞானத்தின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். That is, they should take pleasure on the wisdom of God. தேவ ஞானத்தின் மேல் வாஞ்சை வைப்பது என்றால் என்ன? What do we mean by taking pleasure in the wisdom of God? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே தேவ ஞானத்திற்கு கர்த்தராகிய இயேசு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். In Gospel of Luke chapter 11 verse 49, Jesus gives an explanation for the wisdom of God. Therefore also said the wisdom of God, I will send them prophets and apostles, and some of them they shall slay and persecute. ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். இப்ப தேவ ஞானம் என்பதற்கு கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற விளக்கம் என்ன? What is the explanation given by Lord Jesus for the wisdom of God? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளில் சிலரை அவர்களிடத்துக்கு அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். இதுதான் தேவ ஞானம். I will send them prophets and apostles, and some of them they shall slay and persecute. This is the wisdom of God. அப்போ ஒரு தேவ ஊழியன், அப்போஸ்தல அழைப்பில் உள்ள தேவ ஊழியன் அல்லது தீர்க்கதரிசி அழைப்பில் உள்ள ஒரு தேவ ஊழியன், இந்த அப்போஸ்தல பிரதிஷ்டையில் உள்ள ஒவ்வொரு தேவ ஊழியரும் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது அல்லது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது அல்லது துன்பப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதுதான் தேவ ஞானமாக இருக்கிறது. Therefore, when we say about the wisdom of God, it is that a worker of God after the apostolic calling or the worker of God after a calling of a prophet will be given up to killing or slaying or persecution. அப்ப தேவ சித்தத்தின்படி ஒரு தேவ ஊழியன் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். Therefore, a worker of God must be willing or prepared to give himself over to death by the will of God. தேவ சித்தப்படி ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவன் தங்களை துன்பப்படுத்தப்படுவதற்கு அல்லது தாங்கள் துன்பப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். Similarly, every worker of God should be prepared by the will of God to be persecuted. துன்பப்படுத்தப்படும் போது துன்பங்களை கண்டு விலகி ஓடக்கூடாது. While being persecuted, fearing persecution, they must not flee away. தப்பித்துக்கொள்ள குறுக்கு வழியை அல்லது தந்திரமான காரியங்களை நாடக்கூடாது. And also to escape, they must not try out shortcuts or cunning devices. உதாரணமாக பரிசுத்த பவுலுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும்போது, for example, when such persecutions came for Saint Paul, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிற பவுல், Saint Paul, when he started saying, I am not only ready to be bound for the name of Lord Jesus, but also ready to die for his name. வாரினால் அவரை அழுந்த கட்டும்போது, நான் ரோமன், நியாயம் விசாரிக்காமல் என்னை தண்டிப்பது நியாயமா என்று கேட்பதை பார்க்கிறோம். And we see that when he was being bound by thongs, he immediately said, I am a Roman, can you condemn me unjudged? மற்றொரு இடத்திலே அவருடைய வாயிலே அடிக்க முடியாய் சொன்னபோது அவர் என்ன சொல்லுகிறார்? வெள்ளடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார். On the other side, when he was ordered to be smitten on the mouth, he immediately said, O whited wall, the Lord shall smite thee. அந்த இடத்திலே இரண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்பதை பவுல் அறிந்து, ஒரு கூட்டத்தார் பரிசேயர் என்றும் மற்றொரு கூட்டத்தார் சதுசேயர் என்றும் அறிந்து தந்திரமாய் யோசனை பண்ணி அந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் இடையிலே கலகத்தை உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். And in that situation, Paul came to know that there were two groups, one the Pharisees and the other the Sadducees. So immediately he devised a cunning device and tried to escape, causing dissension between them. அந்த இடத்துல நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். There we see that he said, I am a Pharisee and the son of a Pharisee. அதுபோல பேதுருடைய ஆரம்ப நாட்களிலும் கூட ஒரு ஸ்திரீக்கு முன்பாக அவர் இயேசுவை எனக்கு தெரியாது என்றும் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். Similarly, in the life of Peter also we see, in the beginning, before a damsel, he said that he knew not Jesus. He started to curse and also to swear.
அவர்களுடைய ஊழியத்தின் துவக்கம், பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அவருடைய ஊழியத்தின் துவக்கம் இப்படி காணப்பட்டாலும் பின்னாட்களில் அவர்கள் பல்வேறு பாடுகளுக்கு, தேவ சித்தத்தின்படி பல்வேறு பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். Both Peter and Paul had the same beginning, but later in life we see for the sake of Jesus, they were willing to suffer so many persecutions. They were persecuted, then they were shut in prison, and finally both of them were martyred. படிகை பச்சை என்கிற அந்த கல்லின் மேல் ஒவ்வொரு ஊழியர்களும் வாஞ்சை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure on beryl. ஊழியத்தின் துவக்கத்தின் பகுதியில் பாடுபடவும், நிந்திக்கப்படவும், அல்லது பல்வேறு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படவும் ஒருவேளை பயம், திகில் பட்டிருக்கக்கூடும். In the beginning of their ministry, they would have feared to submit themselves to persecution and reproaches and to death, and also they might have had a terror over that. ஆனால் ஊழியத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? But how should the end of the ministry be? பேதுருடைய துவக்கத்தையும் பவுலுடைய துவக்கத்தையும் பார்க்கும்போது பாடுகளை கண்டவர்கள் பயந்ததாக நாம் பார்க்கிறோம். When we see the beginning of Peter and the beginning of Paul, we can say that both of them feared sufferings. ஆனால் அதே பேதுருவும் அதே பவுலும் பின்னாட்களில் இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடிய அளவுக்கு துன்பப்படுத்தப்பட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And the same Peter and same Paul later in life to be martyred, they gave them out to be persecuted. அப்ப தேவ ஞானம் என்றால் என்ன? Therefore, what is wisdom of God? தேவ ஞானத்துக்கு பல விளக்கங்கள், ஆவிக்குரிய விளக்கங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are many spiritual explanations given in the scripture for the wisdom of God. அவைகளில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். Out of that, let's see a few. முதலாவது தேவ ஞானத்துக்கு இயேசு கொடுக்கிற விளக்கத்தை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். Now we are looking into the explanation given by Jesus, the first interpretation for the wisdom of God. அப்ப தேவ ஞானம் என்றால் தேவ சித்தத்தின்படி பாடுபடுத்தப்படுவதற்கும் துன்பப்படுத்தப்படுவதற்கும், ஏன் கொலைக்கும் மரணத்துக்கும் தங்களை அர்ப்பணிப்பது. When we say wisdom of God, by the will of God, yielding themselves to sufferings, to be persecuted, and even up to death. ஒருவேளை இப்ப இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கும் பாடுபடுத்தப்படுவதற்கும் பயப்படுகிற ஒரு நபராய் இருந்தால், suppose in my life today, if I fear to be given up over to death and to persecution, என்னுடைய ஜீவியத்திலே படிகை பச்சை என்கிற கல் இல்லை. that stone, beryl, is missing in my life. ஆகவே நான் அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Therefore I have to take pleasure on that stone. அந்த தேவ ஞானத்தை தேவன் கிருபையாக எனக்கு தரும்படியாக நான் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். I have to start praying so that graciously the Lord gives that wisdom of God to me. உபவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். I have got to start to fast. எதற்காக இந்த வேளைக்குள், இந்த ஊழியத்துக்குள் நாம் வந்தோம் என்பதை ஒவ்வொரு தேவ ஊழியரும் விளங்கிக் கொள்வதுதான் தேவ ஞானமாய் இருக்கிறது. And every worker of God should understand the reason why they have come to this ministry and to this art. That is the wisdom of God. இந்த உலகத்தில் ஒரு பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்களை அடைவதற்கோ இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கோ அல்ல ஒரு தேவ ஊழியன் இந்த ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்தது. The worker of God hasn't yielded himself to this ministry not to achieve any great name, fame or degree or position in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும்போது, When we read 1 Peter chapter 2 verses 20 and 21. For what glory is it, if when he be buffeted for your faults, ye shall take it patiently? But if when ye do well and suffer for it, ye take it patiently, this is acceptable with God. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவ ஞானம் என்றால் என்ன?
What is wisdom of God? படிகப்பச்சை என்கிற கல்லுக்கு அர்த்தம் தேவ ஞானம் என்பதாகும். The meaning of the stone beryl is wisdom of God. அந்த தேவ ஞானத்துக்கு கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற முதல் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? What is the first spiritual explanation given by Lord Jesus Christ for wisdom of God? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டு அவர்களில் சிலர் கொலை செய்யப்படுவார்கள், சிலர் துன்பப்படுத்தப்படுவார்கள். Prophets and apostles will be sent to you, and some of them they shall slay and persecute. ஒவ்வொரு தேவ ஊழியரும் பாடுபடுத்தப்படுவதும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படவுமே இந்த வேலைக்குள் இந்த ஊழியத்துக்குள் வந்தோம். Every worker of God has come to this ministry and to this hour so that we might be given over to death and to persecution. அதைத்தான் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது, That is what Apostle Peter says here. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? When ye be buffeted for your faults, ye shall take it patiently, then what glory do you have? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, But when ye do well and suffer for it, அப்ப நன்மை செய்து ஒரு தேவ ஊழியன் பாடுபட வேண்டும். therefore a worker of God after doing well should suffer. அப்ப நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். When you do well and suffer for it, you take it patiently, this is acceptable with God. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். For ye have even hereunto were ye called. அப்ப எதற்காக இந்த ஊழியத்துக்கு வந்தோம் என்பதை ஒரு தேவ ஊழியன் அல்லது ஒவ்வொரு தேவ ஊழியனும் அறிந்து கொள்வதுதான், விளங்கிக் கொள்வதுதான் தேவ ஞானமாய் இருக்கிறது. When every worker of God understands the reason why they have come to this ministry, then they have the wisdom of God. அப்ப எதற்காக வந்தோம் என்று சொன்னால் நன்மை செய்து பாடுபட வேண்டும். The reason why we have come to this ministry is we have to do good and then suffer for it. கிறிஸ்து பாடுபட்டது போல, கிறிஸ்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது போல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். As Christ suffered and as Christ was given up to death, we also should suffer and should be given over to death. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். For even hereunto are ye called. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Because Christ also suffered for you, leaving you an example that you should follow his steps. அப்ப கிறிஸ்துவுடைய அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? So we have to follow the steps of Christ. அப்ப கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? What does Christ say? இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். We see Jesus saying, "For this hour I came into this world." பாடுபடுகிற காரியத்தை குறித்து பேசிவிட்டு சொல்லுகிறார், When he was speaking about his sufferings, later he said, இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறார். he says, "For this hour I came into this world." அதாவது பாடுபடுவதற்காகவும் அடிக்கப்படுவதற்காகவும் நொறுக்கப்படுவதற்காகவும் அவமானப்படுத்தப்படுவதற்காகவும் கொலை செய்யப்படுவதற்காகவும் அடிக்கிறதுக்காகவும் அவர் இந்த வேலைக்குள் வந்தார். He came into this hour to suffer persecution, to be killed, to be reproached and put to shame. யோவான் 12:27. John chapter 12 verse 27. Now is my soul troubled, and what shall I say? Father, save me from this hour, but for this cause came I unto this hour. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஆயினும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். For this cause came I unto this hour. இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? And will I ask you to save me from this hour? பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தில் அப்படி சொல்வேனோ? And will I say these words when I pray unto the Father? இல்ல அப்படி கேட்டுக்கொள்வேனோ? Or will I ask of in this way? இல்லை. No. இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். For this cause came I unto this hour. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் பாடுபடுத்தப்படுவதற்காகவும் அவமானப்படுத்தப்படுவதற்காகவும் நன்மை செய்து பாடுபடும்படியாகவும் ஏன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாகவுமே இந்த வேலைக்குள் நான் வந்தேன், இந்த ஊழியத்துக்கு வந்தேன் என்று அறிந்து கொள்வதுதான், விளங்கிக் கொள்வதுதான், ஒத்துக்கொள்வதுதான் தேவ ஞானம். And every worker of God should say, I came to this hour to be persecuted, to be reproached, to be put to shame, and also to be killed, and understanding this is the wisdom of God.
அப்ப லூக்கா 11ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன அந்த தேவ ஞானம் இதை வெளிப்படுத்துகிறது. And what does the wisdom of God that Jesus spoke according to Luke chapter 11 verse 49 say? மரணத்துக்கு குறிக்கப்பட்டவனாகவும் பல்வேறு துன்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாகவும் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். The Lord brought me into this ministry so that I am appointed to death and also that I pass through various persecutions. இந்த தேவ ஞானத்தை எல்லா தேவ ஊழியர்களும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நடத்துகிற எந்த பாதைக்கும் ஒப்பு கொடுக்க முடியும். And when all the workers of God understand this wisdom of God, they can submit or surrender themselves to all the ways that the Lord is leading them through. ஒருவேளை மரணத்துக்கும் அல்லது துன்பப்படுத்தப்படுவதற்கும் அவமானப்படுத்தப்படுவதற்கும் ஒப்பு கொடுக்க மனமில்லாமல் ஊழியர்கள் அல்லது நானோ அல்லது வேறு யாராவது ஊழியர்கள் அப்படி காணப்பட்டால், In case I or any other worker of God do not have a mind to yield themselves to persecution, death and humiliation, இப்போதே தேவ சமூகத்தில் நம்முடைய நிலவரத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு, and now, right now we have to acknowledge our state in God's presence and confess, ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியத்துக்கு நீர் என்னை கொண்டு வந்தீர் என்பதை அறியாதவனாய் விளங்கிக் கொள்ள முடியாதவனாய் இத்தனை வருடம் காணப்பட்டு விட்டேன். Lord, all these years not knowing your plan for bringing me into this ministry, I have wasted my life. ஆகவே அந்த தேவ ஞானத்தின் அனுபவத்தை, அதாவது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் துன்பப்படுத்தப்படுவதற்கும் அவமானப்படுத்தப்படுவதற்கும் ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க அந்த தேவ ஞானம் என்கிற படிகப்பட்சியின் கல்லை எனக்கு தாரும். Therefore, even though I have to give me myself over unto death or to persecution or to humiliation, give me the experience of beryl, that is the wisdom of God, so that I may understand and yield. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது தேவ ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, When we see the second point about the wisdom of God, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 2 verse 7 onwards, But we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom which God ordained before the world unto our glory, which none of the princes of this world knew. For had they known it, they would not have crucified the Lord of glory. But as it is written, I hath not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God had prepared for them that loved him. But God hath revealed them unto us by his Spirit. 7-8 மட்டும் வாசித்தா போதும். 7 and 8 alone. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்படுவதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. முதலாவது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். First of all, we speak the wisdom of God in a mystery, even the hidden wisdom which God ordained before the world unto our glory. இப்ப இந்த தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. And the princes of this world knew not this wisdom of God. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. For had they known it, they would not have crucified the Lord of glory. அப்ப எழுத்தின்படியாக ரோம சாம்ராஜ்யமும் அந்த சாம்ராஜ்யத்திலே காணப்பட்ட பிரபுக்களும் இந்த தேவ ஞானத்தை தங்கள் ஜீவியத்தில் அறிந்து கொள்ளாதபடியினால் கர்த்தராகிய இயேசுவை எழுத்தின்படியாக அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். Therefore, the literal Roman Empire and the princes in the Roman Empire did not know this wisdom of God, and that is the reason why they had crucified Jesus to the cross. Had they known it, they wouldn't have done. அதே போன்று ஒவ்வொரு தேவ ஊழியரும் தங்களுடைய சொந்த ஜீவியத்தில் இந்த தேவ ஞானத்தை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் கர்த்தராகிய இயேசுவை ஒவ்வொரு தேவ ஊழியரும்
மறுபடியும் சிலுவையிலே அறைவார்கள். And similarly, every worker of God, if they do not have the wisdom of God, they will be once again crucifying Lord Jesus Christ on the cross. தேவ ஊழியர்கள் மாத்திரமல்ல, தேவ ஜனங்களும் கூட. Not only the workers of God, even the people of God. அந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால், if we do not know the wisdom of God, which is a mystery, உலக தோற்றத்துக்கு முன்பாக அது மறைக்கப்பட்டதா இருந்தது. it was உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. that has been ordained by God for our glory even before the foundation of the world. மறைக்கப்பட்டிருந்தது. It was hidden. ரகசியமான தேவ ஞானம். It is a hidden wisdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த ரகசியமான தேவ ஞானத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், அதை என்ன செய்யணும், ஒரு தேவ ஊழியராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். Therefore, be it the worker of God or a child of God, everyone must know the hidden wisdom of God. இந்த தேவ ஞானத்தை ஒரு தேவ ஊழியன் இப்ப நான் அறிந்து கொள்ளன்னு வைத்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் அந்த பிரபுக்கள் என்ன செய்தார்களோ அதே காரியத்தை தான் இந்த கிருபையின் காலத்துல தேவனுடைய ஊழியத்தில் இருந்து கொண்டு நான் செய்வேன். Now, if I as a worker of God have not understood this wisdom of God, then I as a worker of God will be doing the same thing done by the nobles or princes of the Roman Empire. அதாவது இயேசு அன்றைக்கு எழுத்தின்படியாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப நம் ஒவ்வொருவர் மூலமாக அந்த ரகசியமான தேவ ஞானம் நமக்கு விளங்காவிட்டால், அதை விளங்கிக் கொள்ளாம, சுருக்கமா சொல்ல போனா அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானத்துல பல அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். Now 2000 years ago, literally Jesus Christ was nailed to the cross by the Roman Empire. But now if we do not understand the wisdom of God, we too will be doing the same thing. Now we can see that the wisdom, hidden wisdom of God, which was ordained before the earth in many angles. இப்போ ஒரு விசுவாசி இயேசுவை போல மாறி அல்லது அடைய வேண்டிய புதிய எருசலேமுக்கு அடைய வேண்டிய பூரணத்தை அடைந்து புதிய எருசலேமை சுதந்தரிக்க வேண்டும். Now a believer should become like Jesus and also has to attain the perfections required for New Jerusalem and later inherit New Jerusalem. ஒரு தேவ ஊழியன் அந்த சீயோனின் பூரணத்தை அடைந்து சீயோனை சுதந்தரிக்க வேண்டும். A worker of God should attain the perfection of Zion and inherit Zion. இதுதான் தேவ ஞானம். This is the wisdom of God. இப்ப இதை நம்ம விளங்கிக் கொள்ளாம ஒரு ஊழியரா இருந்தாலும் அல்லது விசுவாசிகளா இருந்தாலும் நம்ம வேறு உலக பிரகாரமான காரியங்கள்ல இந்த உலகத்தில் உள்ள பட்டங்கள், பதவிகள், ஸ்தானங்கள், பணம், பொருள், இடம், இன்னும் பல்வேறு காரியங்கள் மேல நாட்டம் உடையவர்களாக இருந்து அதன் மேல கவனம் செலுத்தி அதை நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறோம். We might be workers of God or believers, not understanding the wisdom of God. If we are going behind the things of the world like money, power, education, position and qualification, then once again we are crucifying Lord Jesus Christ to the cross. பாஸ்டர் முத்து என்று ஒரு பரிசுத்தவான் காணப்பட்டார். There was a saint by name Pastor Muthu. அடையாறுல நாங்கள் ட்ரைனிங்ல இருக்க நாட்கள்ல, when I was in the training period in Adayar, அந்த ட்ரைனிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு ஜெபம் எடுக்கும்போது, when there was a prayer held for the training brothers and sisters, அடிக்கடி சொல்லுவார், quite often he used to say, வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிக்க கூடாது. instead of looking at the work for which you have come, you must not be holding on to the leg of the marquee. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோம்? What's the reason for our coming here? இந்த உலகத்துல ஒரு தேவ ஊழியனை என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? In this world, for what purpose has God kept a worker of God? ஒரு விசுவாசியை இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார்? For what purpose has the Lord kept a believer in this world? அதை அறிந்து கொள்றதுதான் இந்த ரகசியமான தேவ ஞானம். Knowing that is this hidden wisdom of God. ஏன்னா அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்குது. For it's been hidden to many. எதுக்காக இந்த ஊழியத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது ஊழியர்கள்ல பலருக்கும், விசுவாசிகள்ல பலருக்கும், எதுக்காக நம்ம கர்த்தர் இந்த உலகத்துல ரட்சித்து விசுவாசியா மாற்றி வைத்திருக்கிறார் என்பது ஒரு விசுவாசிக்கும் ஊழியருக்கும் பல சந்தர்ப்பத்தில் அது மறந்து போயிருது அல்லது மறைக்கப்பட்டிருக்குது. In many circumstances, a worker of God does not know the reason why they have come to this ministry, and they have also forgotten it. Similarly, a believer also, they forget and they sometimes do not know the reason why they have been saved and converted and brought to this fold.
வீடுகளை கட்டுவதும் தோட்டங்களை வாங்கி போடுவதும் பட்டங்களுக்கு மேல பட்டங்கள் வாங்குவதும் படித்து பட்டங்கள் வாங்குவதும் சம்பாதித்து ஆஸ்திகளை பெருக்குவதும் இப்படி ஆக விசுவாசிகள் பலருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. The life of believers are going like that. They are building house after house, getting orchards after orchards, and then they are improving their qualifications. They are earning money, and this is the way they run their life. ஊழியர்களுக்கும் கூட தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், சியோனின் பூரணத்தை அடையணும், ஆண்டவரை போல மாறணும், அவருடைய திவ்ய குணாசீலங்களை பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஆயிலும் அவரை போல மாறணும். அதான் பிலிப்பியர் 3:10. And the workers of God also, they have to become like God, and the aim for which the Lord has kept them in this world, they have to know all this. That's what we read in Philippians chapter 3 verse 10. ஒவ்வொரு தேவ ஊழியனுக்கும் இந்த வெளிப்படுத்தல் இல்லாவிட்டால் அந்த தேவஞானம் ரகசியமாக இருக்கிறது. If this revelation is not received by any worker of God, then that wisdom of God is hidden to that worker of God. அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. It's been hidden. அதான் வந்த வேலையை விட்டு பந்தக்கால பிடிக்காதீங்கன்னு சொல்லுவார். And that's what he used to say. Instead of leaving off the work for which you have come, you are taking hold of the leg of the marquee. நாம் வந்த நோக்கம், நாம் ஊழியத்துக்கு வந்த நோக்கம், இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற வேண்டும். The purpose for which we have come to this ministry and the purpose why the Lord has kept alive in this world should be fulfilled. அந்த நோக்கம் என்னங்கறது பிலிப்பியர் 3:10ல பவுல் சொல்றார். In Philippians chapter 3 verse 10, St. Paul says of the purpose, that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto his death. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். I have to know the fellowship of his sufferings. முதல்ல மறுபடியும் வாசிங்க. அவரை முதல்ல அறியணும். First we have to know him. எதுக்காக வந்தோம் இதுக்குள்ள? What's the purpose for us to come here? ஒரு தேவ ஊழியன் வந்தது எதற்காக? Why did a worker of God come here? அல்லது ஒரு விசுவாசி இந்த சத்தியத்துல கொண்டு வரப்பட்டது எதற்காக? Or why was a believer brought to this truth? முதல்ல அவரை அறியணும். First we got to know him. அடுத்து வாசிங்க. அவரையும். Next, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். we have to know the power of his resurrection. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். And have to know the fellowship of his sufferings. அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். எப்படியாயிலும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாக வேணும். Being made conformable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. இதுக்கு சில காரியங்களை முதல்ல அறியணும். And for this we've got to know certain things. அவர் அறியணும். We have to know him. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். Have to know the power of his resurrection. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். Have to know the fellowship of his sufferings. அப்ப கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம்னா என்ன? What do we mean by the fellowship of the sufferings of Christ? பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். For God the Father had put him to sufferings. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். It pleased the Lord to bruise him and put him to sufferings. தன்னை நொறுக்கின பிதாவினிடத்திலே பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். And the Son Jesus commended his spirit into the hands of the Father who bruised him. இரண்டாவது அவரை அடித்தார்கள். And second, they smote him. அடித்தவர்களோடு ஐக்கியம். He had a fellowship with those who smote him. அடுத்து அவங்க கொடுத்த அடியோடு ஐக்கியம். Next, he also had a fellowship with the smitings. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், I gave my back to the smiters, தாடை மறைப்பிடுங்களுக்கு என் தாடைகளையும், and my cheek to those who plucked off the hair. ஒப்பு கொடுத்தேன். I gave. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. I hid not my face from shame and spitting. அப்ப அடிக்கிறவங்களோட மாத்திரமல்ல, அவங்க கொடுத்த அடியோடு ஒரு ஐக்கியம். Therefore, not only a fellowship with the smiters, but also the blows that they gave. அவமானப்படுத்துறவங்களோட மாத்திரமல்ல, அவங்க படுத்துற அவமானத்தோடு ஐக்கியம். Not only those who put me to shame, but also to the shames I should have a fellowship. காரி துப்புறவங்களோட ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டது மாத்திரமல்ல, அவங்க மூலமாக துப்பப்பட்டு புறப்பட்டு வந்த அந்த உமிழ் நீரோடு ஒரு ஐக்கியம். I should have a fellowship not only with those who spat upon my face, but also with the spittle. அதான் முகத்துல ஏற்றுக்கொண்டார். That was, he was able to accept it on his face. அந்த உமிழ் நீரோட ஐக்கியம் இல்லாவிட்டால் ஒன்னு குனிந்து இருப்பார் அல்லது பின்வாங்கி இருப்பார், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருப்பார்.
If he did not have a fellowship with the spittle, either he would have bent down or he would have backtracked or done some other thing to go away from that place. அவர் மேல் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். And they had leveled so many accusations upon him. அது ஒன்றே அவர் செய்யவில்லை. But he never did anything. அபாண்டமான குற்றச்சாட்டுகள். All slanderous accusations. குற்றச்சாட்டுகளை சுமத்தின மனிதர்களோடு ஐக்கியமாக இருந்தார். அவர்கள் சுமத்தின குற்றச்சாட்டுகளோடும் ஐக்கியமா இருந்தார். He had a fellowship with the accusers and also a fellowship with the accusations. இதெல்லாம் நான் செய்யவே இல்லை என்று அவர் வாதிடவோ வழக்காடவோ எதிர்த்து பேசவோ போகவில்லை, மௌனமாய் ஏற்றுக்கொண்டார். He did not dispute or plead or go to argue his case saying that I did not do anything, but he just held his peace. இத ஒவ்வொரு தேவ ஊழியரும் ஒவ்வொரு விசுவாசியும் அறிய வேண்டும். Every worker of God and every believer should know this. அப்போதுதான் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக ஒரு தேவ ஊழியனால் அல்லது ஒரு விசுவாசியால் மாற முடியும். Only then can a worker of God or a believer be made conformable unto his death. இப்ப இந்த அறிவு, இந்த ரகசியமான தேவ ஞானம் நமக்கு தெரியாவிட்டால், if they do not know this hidden wisdom of God, பாடுபடுத்துறவங்ககிட்ட நம்ம என்ன செய்வோம்? எதிர்த்து சண்டை போடுவோம். when we will go to fight against those who are putting us to sufferings, பதிலுக்கு பதில் பேசுவோம். we will back answer, ஒன்று எதிர்த்து நிற்போம், or we will resist, இல்ல பின்வாங்குவோம். or we'll backtrack. அந்த பாடுகளோடு ஐக்கியப்பட மாட்டோம். We won't have a fellowship with the sufferings. எந்த மனிதர்கள் மூலமாய் பாடு வருகிறதோ அவங்க மேல கசப்பு வைராக்கியம் நமக்கு வருமானால், And if we have bitterness and emulation against the persons who are putting us to sufferings, அப்போது நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். then we are crucifying Jesus on the cross. இந்த ரகசியமான தேவ ஞானம் தெரியாததுனால அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார்கள். And as the Roman Empire did not know the hidden wisdom of God, they crucified the God of glory. என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ளாமல், தேவன் நடத்துகிற பாதையை விளங்கிக் கொள்ளாமல், என்னை பாடுகளுக்கு தேவன் ஒப்புக் கொடுக்கும் போது பாடுபடுத்துகிற மனிதனிடத்தில் எதிர்த்து நின்றாலோ, அவர்கள் படுத்துகிற பாடுகளோடு எதிர்த்து நின்றாலோ, நான் இயேசுவை சிலுவையில் அறைகிறேன். If I do not know the purpose of God behind me, if I do not know the wisdom of God, and if I am not able to have a fellowship with the sufferings, that is fellowship with the accusers and also a fellowship with the accusations, and then I am crucifying my God. இந்த ஊழியத்தின் பகுதியில் என் மேல் அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளை பலரும் சுமத்துகிறார்கள். In this ministry, many are leveling slanderous accusations against me. என்று வைத்துக் கொள்ளுங்க. This supposed. அப்ப அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துன மனிதர்களோடு எனக்கு வருத்தங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் வருகிறது. Then I have bitterness, hatred and emulation against the accusers. அதே வேளை அவங்க சுமத்துன குற்றச்சாட்டுகள் நான் இல்லை என்று மறுக்கிறேன். At the same time, I am also refusing to accept the accusations. என்னுடைய பக்கம் உள்ள நியாயத்தை, நீதியை நான் நிரூபிக்க போகிறேன். I am trying to prove that I am innocent. அப்படி என்றால் நான் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறேன். If that be so, I am once again crucifying Jesus on the cross. ஏனென்றால் என்னை சீயோனாய் மாற்றும்படி, என்னை சீயோனுக்கு தகுதிப்படுத்தும்படி, அதுதான் ரகசியமான தேவ ஞானம். என்னை சீயோனா மாற்றணும், சீயோனுக்கு தகுதிப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த பாதை. The hidden wisdom of God is that He wants me to make a Zion and also make me worthy for Zion, and that is why I am being put in this path. இப்ப தனிப்பட்ட தேவ ஊழியனா நான் இருக்கிறேன். நான் சீயோனா மாற வேண்டுமானால், சீயோனை சுதந்திரிக்க வேண்டுமானால், இயேசுவுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற வேணும். As an individual worker of God, if I have to become Zion and to inherit Zion, then I have to follow the steps of Jesus. அதைத்தான் பேதுருவில் வாசித்தோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்படியாக மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். And that is what we read in Peter. He has set an example for us that we may follow his steps. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். For hereunto are ye called. இதற்காக இயேசு சொன்னது போல இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். As Jesus said, for this cause I came out unto this hour. இந்த வேலைக்குள் வந்தேன், இந்த ஊழியத்துக்கு வந்தேன். When we say when I came to this hour, that means I've come to this ministry. அல்லது இதற்காக தான் இந்த உலகத்துல நான் இருக்கிறேன் உயிரோட. Or for this cause I'm alive in this world. அப்ப சீயோனா என்னை உருவாக்குவதற்காக பல அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய மனிதர்களை கர்த்தர் எனக்கு விரோதமாக எழுப்புவார். Therefore God will raise up certain people who level slanderous accusations against me so that I may be changed into Zion. அப்ப அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துற மனிதர்களோடு எனக்கு ஒரு ஐக்கியம் தேவை. அவங்க சுமத்துற குற்றச்சாட்டுகளோடு எனக்கு ஐக்கியம் தேவை. Therefore I need a fellowship with the accusers and also a fellowship with the accusations. சிலவேளை சில ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள்? குற்றச்சாட்டுகள் சுமத்துறவங்களை கூட மன்னிச்சிருவாங்க. Certain spiritual people will forgive those who accuse.
ஆனா அவங்க சுமத்துன குற்றச்சாட்டை முழு பலத்தோட எதிர்ப்பாங்க. உங்களை நான் மன்னிச்சிடுறேன், நீங்க என் மேல இல்லாத காரியத்தை சொன்னீங்க, அதை நான் மன்னிச்சிடுறேன், ஆனா நீங்க சொன்ன காரியம் உண்மை கிடையாது. But with full force, they will be opposing the accusations. They will say, you have leveled accusations against me, that's false, so I'm forgiving you, but I cannot forgive the accusations that you have leveled against me. என்ன குறித்து அவங்களிடத்துல கேட்டு பாருங்க, இவங்களிடத்துல கேட்டு பாருங்க என்று சொல்லி மற்றவர்களை நம்ம சாட்சிக்கு அழைத்து நம்முடைய பகுதியில் உள்ள நியாயத்தை நிரூபிக்க போனால் நாம் என்ன செய்றோம்? அந்த ரகசியமான தேவ ஞானத்தை விளங்கிக் கொள்ள, அதனால இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். We might be pulling others for witness, saying, ask this person and ask that person that there is nothing wrong in me. In this way, if we try to prove our point, then we have not understood the hidden wisdom of God, and so we are once again crucifying Jesus Christ on the cross. எபிரேயர் 6:6 படிக்கிறோம் இல்லையா? In Hebrews chapter 6 verse 6 we read, எபிரேயர் 6:6, Hebrews 6:6. If they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucify to themselves the Son of God afresh, and put him to an open shame. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருவுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மறுதலித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். And if they shall fall away, to renew them, because they have crucified the Son of God afresh. கொரிந்தியர்ல வாசித்தோம், அந்த ரகசியமான தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறியவில்லை, ஆகவே மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார்கள். In Corinthians we saw that the princes of this world did not know the hidden wisdom of God, and that was why they crucified the Lord of glory. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரமல்ல, Not only 2000 years ago Jesus Christ was crucified upon Golgotha. அது ரோம சாம்ராஜ்யத்தின் பிரபுக்கள் மூலமாக அந்த ரகசியமான தேவ ஞானம் அவங்களுக்கு தெரியாதபடினால அவங்க மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைஞ்சாங்க. The soldiers of the Roman Empire, the princes, did not know the hidden wisdom of God. That was why they crucified him on the cross. ஆனா இன்றைக்கு பல அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக இயேசு மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகிறார். But today, by many anointed people of God and anointed workers of God, Jesus Christ is being once again crucified on the cross. இப்ப ஏன் மூலமா இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார்? Now Jesus is being crucified on the cross by me. எப்படி? How? எப்போது? When? எனக்கு அவர் நியமித்த என்னை சீயோனாய் மாற்றும்படி, சீயோனின் பூரணத்தை எனக்கு கொடுக்கும்படி அவர் எனக்கு நியமித்திருக்கிற பாதையை நான் மறுதலிக்கும் போது, அந்த பாதையை விட்டு நான் விலகி ஓடும் போது, அதற்கு எதிர்த்து நிற்கும் போது என் இயேசுவை நான் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறேன். When God wants me to make Zion, when he wants me to inherit Zion, when I refuse to go in the path that he has given for me and I deny it and I don't accept it, then I'm once again crucifying Jesus on the cross. ஆகவே ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலும் மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லும்போது, அந்த மறைக்கப்பட்ட அந்த தேவ ஞானத்துக்கு பல விளக்கம் நம்ம கொடுக்கலாம். ஆவிக்குரிய விளக்கம் நான் ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் அவங்க புதிய எருசலேமின் பூரணத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படியாயிலும் அடையணும். And I am giving you the one meaning of the hidden wisdom of God. There are many meanings, and for a believer I say somehow they must know the hidden wisdom of God so that they inherit New Jerusalem. அதுபோல ஒரு தேவ ஊழியனை பொறுத்தவரையிலும் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது, இந்த ஊழியத்துக்கு வந்தது எப்படி ஆயிலும் இயேசுவை போல மாறி சீயோனின் பூரணத்தை அடைந்து சீயோனை சுதந்தரிக்கணும். Therefore, a worker of God should know the reason why I am living in this world, the reason why I have come to the ministry. Somehow I must be like God and inherit Zion. இதுதான் நோக்கம். This is the purpose. இதை வச்சுட்டு சைடு பிசினஸ்க்கு இறங்கிட கூடாது. Having this on a side, we must not enter into side business. மெயின் பிசினஸ் விட்டுட்டு சைடு பிசினஸ்க்கு போயிட கூடாது. Leaving off the main business, you should not go for side business. சொல்றார் பவுல், அப்படி வசனம் இருக்குது. St. Paul says, தண்டில் சேவகம் பண்ணும்படியாக தன்னை ஏற்படுத்தி கொண்ட ஒருவன், a man that has given himself to fight in the army, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான், and will not entangle himself with the affairs of this life. தண்டுன்ற ஒரு ராணுவம், that is an army. ஊழியம் ஒரு ராணுவத்தை போல, and a ministry is like an army. இந்த ஊழியத்துல இந்த ராணுவத்துல தன்னை ஏற்படுத்தி கொண்ட ஒருவன் என்ன நோக்கத்துக்காக இந்த ராணுவத்துக்குள்ள வந்தானோ அந்த நோக்கத்துக்கு தான் தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும்.
And a man, if he has given himself to an army, he must yield himself totally to the rules of this army. அதை விட்டு பிழைப்பு கெடுத்தால் சிக்கிக்கொள்ள கூடாது. And living of that, you must not get entangled in the affairs of this life. அதுபோல தான் ஒவ்வொரு விசுவாசியும் கூட. Similarly for every believer. இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வைத்திருப்போரிய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வைத்திருப்போரிய நோக்கம் நீங்க ஒரு பில் கேட்ஸா மாறணுங்கிறதுக்காக அல்ல. The purpose of God keeping you and your children in this world is that not that you should become a Bill Gates, இல்ல அனில் அம்பானியை போல மாறணுங்கிறதுக்காக அல்ல. or not like to become like an Anil Ambani, இல்ல படிப்புல உயர்ந்த படிப்பு படிச்ச ஒரு மனிதனை போல ஒரு பெரிய ஆளை போல மாறுவதற்காக அல்ல. or not like to be like someone highly qualified or some great person in this world. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வைத்தது எப்படி ஆயிலும் இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள புதிய எருசலேமின் பூரணத்தை அடைந்து குடும்பமாக புதிய எருசலேமை பிரவேசிக்கணும். The reason why the Lord has kept you and your children in this world is that somehow or the other you must receive the perfection needed for New Jerusalem and should inherit New Jerusalem. அப்ப ஒரு தேவ ஊழியனை கொண்டு வந்தோடைய நோக்கம், the reason to bring a worker of God here, உயிரோடு வைத்திருப்பதன் நோக்கம், the purpose of God keeping him alive, சீயோனின் பூரணத்தை அடையணும். he has to achieve the perfection for Zion. இதுதான் வாசிங்க, எழுதுறீங்களா? 2 Timothy chapter 2 verse 4. No man that warreth entangleth himself with the affairs of this life, that he may please him who had chosen him to be a soldier. தண்டில் சேவகம் பண்ணுகிற இவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள கூடாது. You must not get entangled with the affairs of this life. ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு, ஒரு சாப்பாடு, இல்ல ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியம் தேவ ஜனங்களுக்கு தேவை. As long as we live in this world, we people of God need a house, something to eat and a job and some money. அதுபோல தான் ஒரு ஊழியர்களுக்கு உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு ஆராதனை ஸ்தலம், ஒரு ஆராதனை ஹால் அல்லது ஹால், தேவைக்கு வஸ்திரம், சாப்பாடு, இதெல்லாம் தேவை. Similarly for a worker of God, as long as they live in this world, they need a hall for worship and something to eat and a shelter. ஆனா இத பெருக பண்ணுவதல்ல நோக்கம். இந்த உலகத்துல தற்காலிகமா நம்ம இருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, சீயோனை சுதந்தரிக்கணும், அந்த நோக்கத்தோட எருசலேமை சுதந்தரிக்கணும், அந்த நோக்கத்தோட அதை லட்சியமாக கொண்டு அதுக்காக ஒரு வாழ்க்கையை இங்க வாழணும். Worldly things should not be our purpose for living in this world, but our purpose should be that somehow we must inherit Zion, and for that cause we have to live in this world. இதுதான் ரகசியமான தேவஞானம். This is the hidden wisdom of God. ஆனா அநேகருக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது. But it has been hidden to many. ஆகவே தான் அந்த நோக்கத்தை விட்டுட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்ல, பூமிக்குரிய காரியங்கள்ல நாட்டமுடையவர்களாக அதுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு அதுக்காக அதிகமாக கண்வழித்து புசியாமலும் குடியாமலும் இருந்து தங்களுடைய ஜீவனை பல்வேறு விதங்களில் செலவழிக்கிறார்கள். Forgetting and leaving of the purpose for which they have come here, they look into worldly things. They have eating or drinking, and for that cause they stay awake and labor much for that. ஆகவே படிகப்பட்சை என்பது தேவ ஞானம். Therefore beryl means the wisdom of God. ஒவ்வொரு தேவ ஊழியரும் அந்த படிகப்பட்சை என்கிற கல்லின் மேல், அந்த தேவ ஞானத்தின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure upon beryl, that is the wisdom of God. முதலாவது தேவ ஞானத்துக்கு இயேசு கொடுத்த விளக்கம், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் ஒரு தேவ ஊழியர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் துன்பப்படுத்தப்படுவதற்கும் தங்களை ஒப்பு கொடுப்பதுதான் தேவ ஞானம். The first explanation given by Lord Jesus for wisdom of God is that the prophets and apostles and the workers of God should yield themselves to be killed and to be persecuted. அப்ப ஒரு மெய்யான தேவ ஊழியன், இப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, மரணத்துக்கு நீ நடத்துகிற பாதையில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு முடியல, அல்லது துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நீர் என்னை ஒப்பு கொடுக்கும் போது அதில் எனக்கு ஒப்பு கொடுக்க நான் ஒப்பு கொடுக்க எனக்கு முடியல, என் நிலவரம் இப்படி இருக்கிறது, உதவி செய்யும் என்று என்னுடைய நிலவரத்தை அறிக்கையிட்டு மனங்கசந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அந்த கல்லின் மேல், அதாவது எந்த பாதையை நடத்தினாலும் என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபையை தாரும், அந்த தேவ ஞானத்தை, அந்த படிக்கப்பட்சை என்கிற கல்லின் அனுபவத்தை எனக்கு தாரும் என்று நான் தேவனை நோக்கி கேட்க வேண்டும். Therefore, as a true worker of God, I must say unto the Lord, Lord, I am not able to yield myself to sufferings, persecution, and to killings, and paths of reproaches and shames, saying so he has to shed tears, and he must ask of the Lord for the experience of beryl in his life, and so that he gets the wisdom of God from him.
இரண்டாவது தேவ ஞானம் என்பதற்கு இந்த ரகசியமான தேவ ஞானத்தை ஒரு நபர் விளங்கிக் கொள்ளாவிட்டால் அவங்க இயேசுவை சிலுவையில் அறையக்கூடியவங்களா இருப்பாங்க. The second meaning given for the wisdom of God is that if a person is not able to understand the hidden wisdom of God, then he is once again crucifying Lord Jesus Christ on the cross. நம்ம எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், எதற்காக ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், எதற்காக விசுவாசியா மாற்றினார், இத ஒரு தேவனுடைய பிள்ளை விளங்கிக் கொள்வதுதான் அந்த தேவ ஞானமாக இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளாவிட்டால் கர்த்தராகிய இயேசுவை அவங்க தங்களுடைய அனுதின ஜீவியத்துல சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவாங்க. Now a child of God and a worker of God should understand the reason why they are being kept alive in this world, and the purpose why they have been brought here, and the purpose why they have been brought to the ministry. And in this way, if they do not understand the wisdom of God, they will be crucifying Lord Jesus Christ on the cross once again. And so they have to cry and beseech the Lord that they get the experience of beryl or the wisdom of God in their lives. ஏனென்றால் எருசலேமின் பூரணத்தை அடைவதற்காக தேவ ஜனங்களையும் சீயோனின் பூரணத்தை அடைவதற்காக தேவ ஊழியர்களையும் கர்த்தர் பல்வேறு பாதைகள் நடத்தும் போது நம்ம அதுக்கு விரோதமா முறுமுறுத்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு நம்மை பாடுபடுத்துறவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தோம் என்று சொன்னா நோக்கம் நிறைவேறாது. நம்மளை ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த அழைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியாது. அப்ப நம்ம இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். For people of God have been called to inherit Jerusalem, and workers of God have been called to inherit Zion, and not knowing the purpose behind it, suppose you murmur and grumble and resist those who are persecuting you and troubling you, then the purpose of God in your lives is not being fulfilled, and the experience of beryl or the wisdom of God will not be found in your lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து மூன்றாவது தேவ ஞானம் என்று சொல்லும்போது The third meaning for wisdom of God, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 21. For after that in the wisdom of God, the world by the wisdom knew not God. It pleased God by the foolishness of preaching to save them that believe. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இங்கே தேவ ஞானம் என்று சொல்லும்போது என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? Here what explanation has been given for the wisdom of God? உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. The world by its wisdom cannot know God. விசுவாசிகள் உலக பிரகாரமாக எவ்வளவோ படிச்சிருக்கிறீங்க. Believers in this world are much educated. ஊழியக்காரங்களும் உலக பிரகாரமாக எவ்வளவோ படித்து விட்டு அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு வர்றாங்க. And the workers of God are also educated well and later come to the ministry. இந்த சுய ஞானத்தை வைத்து உலக ஞானத்தை வைத்து அந்த சியோனின் தேவனை கற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் தேவ ஞானம். And by their own wisdom and the wisdom of the world, they cannot know the wisdom of God or Zion. That is the wisdom of God. நம்ம முயற்சி செய்யக்கூடாது. We should not try. உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு Now are you able to understand? இப்போ ஒரு மிஷின் ஒரு கிரைண்டரோ அல்லது உங்க வீட்டில் உள்ள மிக்சியோ ஏதாவது ஒரு இது பழுதாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். Suppose a grinder or a mixie in your house has gone defective. அதுல என்ன பழுதுன்னு உங்களுக்கு தெரியல. You are not able to detect it. பழுது ஒரு இடத்துல இருக்குது. The fault is in one side. நீங்க வேற ஒரு இடத்துல அத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. You are meddling on another side. அப்ப என்ன சொல்லுவாங்க? What will they say? அப்ப இந்த மிக்ஸியை பற்றிய அந்த மெக்கானிசம் அந்த மெக்கானிக்கலை பற்றிய ஞானம் உங்களுக்கு இல்ல. You do not know the mechanism behind this mixie. அப்படிதானே சொல்லுவாங்க. What we say like that? அதே போலதான் Similarly, நீங்க எவ்வளவு படித்திருந்தாலும் ஊழியக்காரங்க எவ்வளவு படித்திருந்தாலும் விசுவாசிகள் எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த உலக ஞானத்தை வச்சு அந்த சுய ஞானத்தை வச்சு தேவனை அறிய முடியாது அப்படின்னு நான் விளங்கிக்கிட்டா தான் எனக்கு தேவ ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நான் உலக ஞானத்தை வச்சு சுய ஞானத்தை வச்சு தேவனை அறிய பிரயாசப்பட்டேன்னா நான் பைத்தியக்காரன். and the workers of God might be highly educated, believers of God also might be highly educated, but having the wisdom of the world and the self-wisdom, you cannot know God, and that is called the wisdom of God. In case by your own wisdom you think that you can know God, then it is foolishness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்ததுல என்ன சொல்லி முடிக்கிறார்னா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதான் தேவ ஞானம். And finally he concludes saying, it pleased God by the foolishness of preaching to save them that believe. This is the wisdom of God.
இப்ப ஒரு நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தை ஒரு வருஷம் பிரயாணம் பண்ண வைக்கிறார். And a distance which can be covered in one day, the Lord makes them to travel for 1 year. அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். இப்ப இங்க இருந்து யாராவது ஒருத்தர் என்கிட்ட சென்னைக்கு போறேன்னு கேக்குறீங்க. And that's what I'm telling you. Someone comes and asks me to permit me to go to Chennai. இன்றைக்கு நீங்க ட்ரெயின் ஏறினீங்கன்னா நாளை காலையில போய் சென்னையில இறங்கிடலாம். Suppose you catch a train this night, tomorrow morning you can reach Chennai. இப்படி என்கிட்ட கேட்கும்போது இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைத்துக்கொள்ளுங்க. நீங்க இங்க இருந்து மதுரையில இருந்து நேரா எர்ணாகுளம் போங்க. And suppose you ask me and I say from Madurai start your journey, go to Ernakulam. எர்ணாகுளத்துக்கு போயிட்டு அங்க இருந்து மறுபடியும் திருவனந்தபுரம் வாங்க. And from Ernakulam go to Trivandrum. திருவேண்டரத்துல வந்துட்டு கோட்டயம் போங்க. From Trivandrum go to Kottayam. அங்கிருந்து துருவா பெங்களூருக்கு ட்ரெயின் கிடைக்கும். And from there you can get a through train to Bangalore. பெங்களூருக்கு ட்ரெயின்ல இறங்க. And catch a train to Bangalore. பெங்களூர்ல இறங்கின உடனே அடுத்த ட்ரெயின் மும்பைக்கு இருக்கும். And as soon as you alight in Bangalore, you can get the next train to Mumbai. மும்பைக்கு போய் இறங்குங்க. And then alight in Mumbai. ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா அடுத்த ட்ரெயின் டெல்லிக்கு வரும். And if you wait for half an hour, you'll get the next train to Delhi. டெல்லிக்கு போய் இறங்கின உடனேயே as soon as you alight in Delhi, ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு இருக்குது. there is a super fast express to Chennai. அதுல ஏறி சென்னை இறங்குங்க. And you can catch it and reach Chennai. இப்படி நான் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? If I say like this, what will you do? நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. He was all right till yesterday. இப்ப என்ன ஆச்சோ தெரியல. I do not know what happened now. அப்படிதானே சொல்லுவோம். Won't we say like that? ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இப்ப நான் சொன்ன மெத்தட்ல தான் நடத்தினாரு. But the Lord led the Israelites in the way or in the method I told you now. சுத்தம் பண்றார் ஆண்டவர். He was making them to go in a circuitous route. 40 நாள்ல போய் சேர வேண்டியது 40 வருஷம் சுத்தம். 40 நாள் பிரயாணத்துக்கு 40 வருஷத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாம ஈஸியா சொல்றோம். நம்மளதான் நடக்க விட்டுருந்தா நான் என்ன இருக்க மாட்டோம். இந்த மார்க்கமே வேண்டாம்னு ஓடி இருப்போம். And the 40-day journey, God made them to go for 40 years. We are very easily saying that the Israelites murmured in the wilderness. Had we been in that place, we would have left off this journey. 40 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் பிரயாணம் பண்ணா ஸ்கூலுக்கு எங்க போக முடியும், காலேஜுக்கு எங்க போக முடியும், ஹோம்வொர்க் எங்க செய்ய முடியும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியும்? For the 40-day journey, if it takes 40 years, how can we go to school? How can we go to colleges? How can we finish the homework and the projects? சண்டே கிளாஸ் பரீட்சைக்கு எப்படி படிக்க முடியும்? How can we study for the Sunday class exam? படிக்க முடியாது. We cannot study. சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். We have to go on roaming. இதுதான் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். This is the preaching which is like foolishness. இப்போ நீங்க சத்திய வேதத்தை நல்லா படித்து பாத்தீங்கன்னா, if you very carefully read the holy scripture, ஒரு உலகத்து மனிதன் எடுத்துக்கொள்ளுங்க. consider a man in this world. அப்ப உலக பிரகாரமாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. Suppose they are saving from their earning for their children. அப்ப உலகத்தார் சொல்லுவாங்க, பரவாயில்ல புத்தியா ஜீவிச்சிருக்காங்க, நல்ல ஞானமா ஜீவிச்சிருக்காங்க, பிள்ளைகளுக்காக சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. And the people in the world will say they are wise people and very clever people, they have saved for their children. அதான் உலகத்தாருடைய பார்வையில ஞானம். That is wisdom in the sight of the people of the world. ஆனா வேதம் சொல்லுது பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். But the scripture clearly says, do not gather riches in the earth for yourselves. இங்க பூச்சி துரு கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவாங்க. அதனால திருடர்கள் திருட முடியாத, லாக்கரை உடைக்க முடியாத ஒரு இடம் பரலோகத்துல இருக்குது. உங்க பொக்கிஷத்தை இங்க போட்டீங்கன்னா அங்க போய் சேர்ந்துரும். Therefore insects and worms will eat that up, and also robbers may steal, but there is a locker up in heaven where no dacoit can touch. There you can save your money, it will be quite safe there. உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சேமித்து வைக்கிறோமோ அது ஞானமாக பார்க்கப்படுகிறது. தேவனுடைய காரியங்களை பொறுத்த வரைக்கும் சேமித்து வைக்காம இருக்கிறது அது தேவ ஞானமாக பார்க்கப்படுகிறது. The more and more you save in this world, you will be wise according to the sight of the people of this world, but according to the wisdom of God, if you do not save anything, then you're wise. அப்ப பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிபிஎம் உடைய பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, மற்ற ஒரு சபை பாஸ்டர் சொன்னாராம், நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போங்க, எங்க சபைக்கு தான் கூட்டத்துக்கு வரணும்னு இல்லை, நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போங்க, ஆனா டிபிஎம் மட்டும் போகாதீங்கன்னு சொன்னாங்களாம். And the foolishness of preaching, I want to give you an explanation. One sister came and told me recently, it seems the pastor in her church said, it seems you can go to any church you like, but be careful, do not go to TPM alone. காரணம் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ போதகர்களுக்கும் இங்கே போதிக்கப்படுகிற பிரசங்கம் பைத்தியமாய் தோன்றுகிறது. The reason is
for Christians and Christian preachers, the preaching that is being given here is foolishness. இந்த மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தை கொண்டுதான் தேவன் இங்குள்ள விசுவாசிகளை ரட்சிக்கிறார். And using this preaching, which is foolishness to others, God is saving believers. இப்ப தேவனுடைய வழி நடத்துதல் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்க போனால், when we look into the leading of God carefully, அவருடைய நடத்திப்புங்கிறது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். His leading will be quite different. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அதுக்கு நம்ம முற்றிலுமாய் கீழ்ப்படியணும். And we have to totally obey those things. சிலவேளை அது நமக்கு பைத்தியமாக தோன்றும். At times it will look foolish. ஆனாலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். Yet we have to yield. உதாரணமா பாருங்க. For example, 3 ராணுவம், பெரிய பெரிய ராணுவம், 3 great armies. நான் நினைக்கிறேன் மோவாப், அம்மோன், சேயீர் மலை தேசத்தார் நினைக்கிறேன். They were Moab, Ammon and the children of Mount Seir. 3 ராணுவம் வந்து இறங்கி இருக்காங்க. 3 armies came together. யோசபாத் ஒரு சின்ன குரூப். Jehoshaphat had a very tiny group with him. ஒரு குட்டி ராணுவம். A tiny army. போய் தேவன்கிட்ட கேக்குறான். He asked the Lord. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களாம் யுத்த ஆயுதங்களோட நின்னுட்டு இருக்காங்க, 3 ராணுவம், பெரிய பெரிய ராணுவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த காலத்துல போய் பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை கொண்டு முதல்ல நிப்பாட்டு. There were 3 great armies who have come against him, but the Lord said unto Jehoshaphat, you must first make the singers to stand in front of your army and make them to sing. பாட்டு பாடக்கூடிய பாடகரை கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்றாரு. He asked the king to appoint singers and to make the singers stand in the forefront. இத கொண்டு நீங்க வெளி உலகத்தில் உள்ள ஜனங்கள்ட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் தேவ ஜனங்கள் பலரும் கூட உலக ஞானம் உள்ளவங்க, சுய ஞானம் உள்ளவங்க சிரிப்பாங்க. ஏன்பா யுத்த காலத்துல அவன் 3 ராணுவம் நிக்குது, இவர் போய் பாட்டு பாடுறவங்க நிப்பாட்ட சொல்றாரு. And if you go and tell this to the people of the world, why not even for people of God who will rely on their own wisdom or the wisdom of this world, they'll say, it's a wonder, it's funny. The Lord is asking singers to stand in the forefront in the army when 3 great armies have come against them. இதான் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். This is the preaching which is foolishness. இத உலகத்தார் கேட்டாங்கன்னா பைத்தியமா தோன்றவங்களுக்கு. And when the people of the world hear this, they will say it is foolishness. யுத்த காலத்துல யுத்த வீரர்கள் யுத்த ஆயுதங்களோட போய் நிக்காம பாட்டு பாடுறவங்க போய் முன்னாடி நின்னா எங்க இருந்து வரும் ஜெயம்? Instead of the soldiers with weapons standing in the forefront, if singers go and stand in the forefront, from where will we get the victory? கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைந்து போய் விட்டது. In the marriage in Cana, there was shortage of wine. திராட்சரசம் வேணும்னு வந்து கேட்டா திராட்சரசம் கலக்கி கொடுத்துட்டு இருக்கல ஆண்டவர். When they asked for wine, the Lord did not make wine there. கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்குங்க, Purchase some grapes, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, bring some water, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு வாங்க, and bring other ingredients அந்த necessary. ருசி உள்ள ரசம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் கலப்பாங்களோ அதெல்லாம் தேடிட்டு இருக்கல. And he did not go and seek for the things needed to prepare tasty wine. கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்க, தண்ணீரை தூக்கிட்டு போங்கன்னாரு. He asked them to fill the stone pots with water, and later he asked them to carry the water. கேக்குறவங்களுக்கு பைத்தியமா தோணும். It would look foolish to those who hear this. திராட்சரசத்தை கேட்டா கற்சாடியில தண்ணீரை நிரப்ப சொல்றாரு, கொண்டு போக சொல்றாரு. When we ask for wine, he is asking to fill the stone pots with water, and then he is asking them to carry it. அப்ப இந்த காரியங்களை செய்யணும்னா உலக ஞானம் சுய ஞானத்துக்கு மரிக்கணும். To do these things, first of all, we've got to die to the wisdom of the world and self-wisdom. இந்த மைண்ட் வந்து ரெக்க கட்டி பறக்க கூடாது. This mind should not fly with wings. நம்முடைய ஞானம் வேலை செய்ய கூடாது. Our wisdom should not work. ஒரு பைத்தியத்தை போல மாறிடணும். We should become like mad people. என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு செய்யணும். And whatever is being instructed by the Lord, blindly we've got to follow. யுத்த காலத்துல கொண்டு பாடகரை நிப்பாட்டணுமா? Do you want us to make singers to stand in the battlefront? ஏன் எதற்கு எப்படின்னு கேட்க கூடாது. You should not ask why, when and how. திராட்சரசத்துக்கு பதிலா தண்ணீரை நிரப்பி கொண்டு போகணுமா? Are we to fill water instead of wine and carry it out? சமீபமா கானானுக்கு போறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. There is a short way to Canaan. வாசிங்க, பெலிஸ்திய தேச வழியாய் போவது சமீபமா இருந்தாலும், Even though it was easy to go by the Philistine land, சமீபமா ஒரு ரூட்ல போய் சேர்ந்துடலாம். very easily they can go through that route. ஆனா இவர் 40 வருஷம் சுத்த வைக்கிறாரு. But he was making them to roam for 40 years. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த வனாந்திரத்துல அவங்க வந்து குழந்தைகளோடு குடும்பத்தோடு அவங்க எல்லாரும் அவங்க பண்ண பிரயாணத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். Just imagine the wilderness, the journey along with the children, tiny ones, and everything that pertain to their household. அங்க வீடு கட்டி குடி இருக்க முடியாது. They cannot build houses and live there. தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பமும் மரண இருளும் உள்ள
அந்த வனாந்தரத்துல பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அழைத்து கொண்டு அவங்க எப்படி போயிருப்பாங்க? And the wilderness where there were scorpions, fiery serpents and the shadow of death, how could they have traveled in those places carrying their little ones? எடுத்தாச்சா? பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும் Exodus chapter 13 verse 17. And it came to pass when Pharaoh had let the people go, that God led them not through the way of the land of the Philistines, although that was near. For God said, lest peradventure the people repent when they see war, and they return to Egypt. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அந்த வழியா நடத்தாம என்ன செய்யறாரு? சமீபமான ஒரு வழி இருக்குது, ஆனா அந்த வழியா நடத்தாம 40 வருஷம் சுத்த வைக்கிறாரு. There was a short route which they could pass in 40 days, but he did not allow them to take that route, made them to roam for 40 years. சுருக்கமாய் சொல்ல போனா தேவனுடைய நடத்திப்ப, தேவனுடைய வழி நடத்துதல இப்ப நான் என் சுய ஞானத்தை வச்சு அல்லது நான் கற்ற ஞானம், உலக பிரகாரமா கற்ற அந்த படிப்பு ஞானம், இதை வைத்து தேவனுடைய வழி நடத்துதல பரிசுத்தவான்களுடைய நடத்திப்ப நான் யோசிப்பேன் என்று சொன்னால், In short, by my wisdom and by my education, if I think of God's leading and the leading by the saints, தேவ ஞானத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. I cannot understand the wisdom of God. அப்ப தேவ ஞானத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டுமானா என் சுய ஞானத்துக்கும் என் உலக ஞானத்துக்கும் நான் மறிக்கணும். Therefore, if I have to learn the wisdom of God, first of all, I have to die for my self-wisdom and then the wisdom of the world. வா என்றா வரணும், போ என்றா போகணும், இதை செய்யன்றா செய்யணும். If I am called, I have to come. If I am asked to go, I have to go. And if I am asked to do a thing, I have to do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்துல இந்த படிகப்பச்சை என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்கும்போது, Therefore, when a worker of God in his life takes pleasure in beryl, ஏனென்றால் அது தேவ ஞானம் தான் அந்த படிகப்பச்சை. for beryl means the wisdom of God. அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், To receive the wisdom of God, ஆண்டவரே என் ஜீவியத்தில் நான் சுய ஞானம் உள்ளவனாய் உலக ஞானத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறேன், எப்படியாயும் என் ஜீவியத்தில் காணப்படுகிற இந்த சுய ஞானத்தையும் உலக ஞானத்தையும் எடுத்து போட்டு தேவ ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. Lord, I give room to my self-wisdom and the wisdom of the world in my life. Somehow take away my self-wisdom and the wisdom of the world from my life and give me the wisdom of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக தேவ ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, The next point about the wisdom of God. இப்ப சாலமோன் ஜனங்களை நடத்தக்கூடிய, ஜனங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு ராஜஸ்தானத்துக்கு வந்தான். Solomon became king and there he had to judge the people. அதுக்குரிய போதுமான வயது அவனுக்கு இல்ல, அனுபவம் இல்ல. He was not that much mature and also did not have experience. அப்ப தேவ சமூகத்துல அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? What did he pray in God's presence? ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். Lord, I am a little child. I do not know how to go out or come in. அப்ப இந்த ஜனத்தை நடத்துவதற்கு, இந்த ஜனத்திற்கு இடைபடுவதற்கு எனக்கு ஞானம் தாரன்னு ஜெபிக்கிறான். He asked the Lord wisdom to discern the people and also to lead the people. பாருங்க, சாலமோன் ஞானத்துக்காக தேவனை நோக்கி பண்ணின அந்த ஜெபத்தின் மேல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் உண்டாயிற்று. The Lord was much pleased by the prayer that Solomon had offered unto the Lord, asking wisdom from him. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் சத்துருக்களின் பிராணனை கேட்கல. The Lord said unto him, you did not ask the life of your enemies. ஐஸ்வரியத்தை கேட்கல. You did not ask riches. நீண்ட ஆயுசை கேட்கல. You did not ask for long life. என்னிடத்துல நீ ஞானத்தை கேட்டபடினால நீ கேட்காத எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன்னு தந்தார். But he said, you had asked for an understanding heart, so I am going to give unto you with this understanding heart all those things that you did not ask for. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த தேவ ஞானத்தை கேட்டு தேவன் பிரியப்படக்கூடிய அந்த ஜெபம், ஞானத்தை கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். Therefore, every worker of God should ask the Lord for wisdom of God and the prayer for wisdom which the Lord is pleased with. ஆண்டவரே, உம்முடைய வீடு பெரிய வீடு. Oh Lord, your house is big. இங்கே உள்ள ஜனங்களிடத்துல நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். In the midst of this people, I am a little child, not knowing how to go out or come in.
உடன் ஊழியர்களிடத்திலோ ஜனங்களிடத்திலோ ஜீவிக்க எனக்கு அறிவில்லை ஆண்டவரே, ஞானம் இல்லை. Lord, I do not have the wisdom and understanding to live with the people of God and my co-workers. எனக்கு எல்லாம் தெரியும் என்று அல்ல, Not that I know everything, ஏன்னா வருஷங்கள் கூட கூட சில அனுபவங்கள் கிடைக்கும். for as years roll by, we might gain experience. அனுபவத்தை கொண்டு ஒரு பரிசுத்தவான் சொல்வார், ஒருபோதும் அனுபவத்தை கொண்டு இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. A saint used to say, never should we do this ministry with our experience. மனோரன் அவர்கள் சொன்னார் ஒரு முறை என்னிடத்துல தனிமையாக பேசும்போது, Once when I had a personal talk with Pastor Manoharan, he said, மார்த்தாண்ட ஒரு கன்வென்ஷன்ல வைத்து பேசும்போது என்னிடத்துல இப்படி சொன்னார். recently in the Marthandam convention, when I was talking to him, he said, இந்த முதல் வருஷத்துல அந்த ஊழியத்துக்கு அந்த புதிதுல அவர் பண்ண முதல் பிரசங்கம், அந்த பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு பண்ணாரோ அதுபோல தான் அந்த ஊழியத்தில் எத்தனையோ பிரசங்கம் பண்ணி 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 எத்தனையோ வருஷாச்சு, வயசாச்சு. அந்த இப்பையும் அந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த முதல் பிரசங்கம் பண்றது போல பயத்தோடு நடுக்கத்தோடும் எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே என்கிற மனநிலையில தான் இருப்பார் அவர். in the first year of his ministry, during his first message, he was very nervous. He feared and trembled and said unto the Lord, I do not know anything to preach. The same experience he maintained even those days, he said. ஊழியத்தின் பகுதியில், ஜீவியத்தின் பகுதியில், விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் வாகனம் ஓட்டுகிற விஷயம், சமைக்கிற விஷயம், எழுத்தின்படியான ஊழியங்கள், ஆவிக்குரிய ஊழியங்கள், இந்த ஊழியங்களை செய்வது அனுபவத்தை கொண்டு செய்யக்கூடாது. Both for workers of God and believers in the ministry as well as in other things. It might be driving a vehicle or cooking or writing or any other spiritual ministry. We must not do that with experience. எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி அந்த ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது, நீங்க சாலமோனுடைய ஜெபத்தை வீட்டில் படித்து பாருங்க, அங்க ஆண்டவர் பிரியப்படுகிறார் அந்த ஜெபத்துல. And when you keep on humbling yourself and say unto the Lord, Lord, I know nothing, Lord, I know nothing, give me wisdom. In this way, if you ask unto the Lord, you can go home and read the prayer prayed by Solomon. There it is written, the Lord was pleased with his prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக இந்த படிக்க பட்சியை குறித்து நாம் பார்க்கும்போது, The next point about beryl, இதுல அந்த தான் என்கிற பெயர் முத்திரை வெட்டாக பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் அந்த தான் கோத்திரம் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. The name Dan was inscribed on beryl, which was found on the breastplate of the high priest. அப்படியானால் அது நியாயம் விசாரிக்கிற சுபாவம். That means it is the nature of judging. அப்போ ஒரு தேவ ஊழியர் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும். சில வேளை உடன் ஊழியர்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். A worker of God has to judge the people, and at times he might have to judge his co-workers. அல்லது புதிய ஆத்மாக்களை யாராயதும் நியாயம் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பகுத்தறிந்து நியாயம் விசாரிக்கணும். And all times he might have to judge new believers, so he has to discern before judging. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் படிக்க பட்சை என்கிற கல்லின் சுபாவம். This is the nature of beryl. அந்த நியாயம் விசாரிக்கும்போது எப்படி விசாரிக்கணும்? In this way, when he is judging, how should he do it? சாலமோன் நியாயம் விசாரிச்சதை நம்ம பார்க்கிறோம். We see the way Solomon judged. ஒரு குழந்தை மரித்து போய் விட்டது. A child died. அந்த குழந்தையினுடைய தாய் என்ன செய்யறா, இன்னொருத்தியோட குழந்தையை என் குழந்தைன்னு சொல்றா. And the mother of the child said that the child of the other woman was hers. குழந்தையின் தாய் இது என் குழந்தைன்றா. And the mother of the living child said that that child was hers. குழந்தையை இழந்தவ இது என் குழந்தைன்னு சொல்றா. And the one who lost the child also was claiming the living one to be her child. அப்ப சாலமோன் என்ன செய்தார்? What did Solomon do? தேவன் கொடுத்த அந்த ஞானம் அவருக்கு இருந்தபடினால, As he had the wisdom given by God, இந்த குழந்தையை ரெண்டா வெட்டி ஆளுக்கு பாதி கொடுங்கன்றார். he said, divide the living child in two and give half to the one and half to the other. அப்ப குழந்தையின் தாய்க்கு என்ன சம்பவித்தது? What happened to the mother of the living child? ஐயோ, என் குழந்தை எங்க இருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும். Oh, my child, wherever it is, let it be alive. அந்த குழந்தைக்கு அவளுடைய குடல் துடித்ததாம். And her bowels were yearned upon her son. அதனால அந்த குழந்தையின் தாய் சொல்லிவிட்டா, இல்ல குழந்தையை வெட்ட வேண்டாம், அதை அவள்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. Therefore the mother of the living child said, do not divide the child, give the living child to the other woman. ஆனா மற்றவ என்ன சொன்னா? But what did the other one say? எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், வெட்டி போடுங்கன்னா. Let it neither be mine or thine, but divide it. அப்ப சாலமன் அதுல கரெக்டா பகுத்தறிந்து, இதுதான் குழந்தையின் தாய், இது குழந்தையின் தாய் இல்ல,
ஆகவே இந்த குழந்தை அந்த தாயினிடத்தில் ஒப்படைங்கன்னு சரியா நியாயம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்தார். Therefore Solomon properly discerned and gave a proper verdict, said that this is the mother of the living child, so give the child to her. ஊழியத்தின் பகுதியில் ஊழியக்காரர்களிடத்திலே சில பிரச்சனைகள் வந்தாலும், விசுவாசிகளிடத்தில் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வந்தாலும், அதை தேவ ஞானத்தோடு பகுத்தறிந்து நியாயம் விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும். Therefore in the ministry there might be problem between the believers or problem between the workers of God. So using the wisdom of God, you must judge proper judgment and give the right verdict. இதுல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். We have to be extra cautious in this. தவறா இப்ப நீங்க உலக பிரகாரமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சுட்டு உடனே என்ன செய்வாங்க, அந்த குற்றவாளி ஓடி அடுத்தவங்க மேல குற்றம் சுமத்துவாங்க. இல்ல நிறைய பேர் சேர்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து இல்லாத காரியத்தை இருக்கிறதா சாதிப்பாங்க, பொய்யை உண்மையாக்க பிரயாசப்படுவாங்க. In the world, in police stations, we can see a person might be at fault, but he will be putting the blame on others, or some 10 or 15 might gather together and support the one who is at fault and accuse the others who is not at all at fault. இப்போ உலக பிரகாரமா கோர்ட்ல எல்லாம் பாருங்க, சாட்சிகள் அடிப்படையா வைத்து அந்த சாட்சிகளுடைய தன்மையில தான் ஒரு ஆளு குற்றவாளி நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. In the courts, we can see that based on the words of the witnesses, they will be deciding who is the culprit and who is the innocent one. ஒரு 100 பொய் சாட்சி சேர்ந்து சொல்லியாச்சுன்னா ஒரு நிரபராதியை தூக்குல போட்டுறலாம். And if suppose 100 witnesses, all false witnesses come, they can hang an innocent person. இல்லன்னா ஒரு 100 பொய் சாட்சி சேர்ந்து சொல்லியாச்சுன்னா ஒரு கொலைகாரனை நிரபராதியை விடுதலை ஆக்கிடலாம். Or similarly, if 100 false witnesses come for in favor of a murderer, they can make him innocent and also acquit him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல தான் நாபோத் மேல என்ன செஞ்சாங்க, பொய் சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்களை ஏசபேல் ஏற்பாடு பண்ணி ஏசபேல் உருவாக்கி என்ன செய்றா, நாபேலை கல்லெறிந்து கொன்றாங்க. Similarly, Jezebel also brought false witnesses against Naboth and stoned him to death. நாபேலை கல்லெறிந்து கொன்னுட்டாங்க. They stoned Naboth to death. கல்லெறிந்து அவனை கொன்னதுனால நாபோத்தை கல்லெறிந்து கொன்றாங்க. They stoned Naboth to death. அப்ப நாபோத்தை இப்படி கல்லெறிஞ்சு பொய் சாட்சி சொல்லி கொன்றதுனால அவன் குற்றவாளின்னு அர்த்தம் கிடையாது. Just because Naboth was stoned to death with false accusations, it doesn't mean that he was at fault. இப்ப போத்திபாருடைய மனைவி வஸ்திரத்தை கையில வச்சுக்கிட்டு யோசேப்பு தான் பாவின்னு சொன்னா அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. The wife of Potiphar, having the clothes of Joseph in her hand, said Joseph was a sinner, and everybody believed it. இது சரியான நியாயம் விசாரிக்கிற முறை அல்ல. This is not the right way of judging. தேவ ஞானத்தை பெற்று பகுத்தறிந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு ஜீவியா இருக்குது. There is a life by where receive the wisdom of God, discern and judge. ஊழியக்காரங்க சரியாய் பகுத்தறிந்து நியாயம் விசாரிக்காவிட்டால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு ஒரு கை எழுதும். If the workers of God do not properly discern and judge, then a hand will come and write, many, many tekel uparsan. எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தவறாய் நடத்தினதற்கு பிதாவின் கரம் எழுதுச்சு, மெனே மெனே தெக்கேல் உப்பாசின். When the literal vessels of the temple of God were misused and defiled, the hand of the Father came and wrote, many, many tekel uparsan. நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. Thou wert weighed in the balances and wanting, thy kingdom has come to an end. எழுத்தின்படியான ஆலயத்தின் பாத்திரங்களுக்கே கர்த்தருடைய கரம் இப்படி எழுதியிருக்குமானால், for the literal vessels of the temple of God itself had the hand of Lord come and written these things. அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளுடைய பிரச்சனையை, ஊழியர்களுடைய பிரச்சனையை, சக ஊழியர்களுடைய பிரச்சனையை நாம் தீர்த்து வைக்கும்போது அநியாயமாய் அல்லது பல பொய்யான காரியத்தை உண்மை என்று நம்பி நாம் தீர்ப்பு கொடுத்து விட்டால் அல்லது ஒரு சின்ன சிக்ஷை கொடுத்து விட்டால் தேவனுடைய தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுவோம். When we are judging matters concerning the anointed believers of God or the anointed co-workers of God, and in case there is an error in our part on believing false accusations, then we will be weighed in the balances of the Lord and found wanting. இயேசு நியாய விசாரித்து தீர்ப்பு கொடுத்தால் எப்படி கொடுப்பார்? If Jesus judges and gives a sentence, how will it be? சாலமோன் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். We saw about Solomon. இயேசு கொடுத்தா எப்படி கொடுப்பார்? If Jesus gives a sentence, how will it be? அதுபோல ஒவ்வொரு ஊழியரும் மாற வேண்டும். And every worker of God should become like that.
இயேசுவுக்கு மேல நியாய தீர்ப்பு சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது. There is no one above Jesus to judge here. இயேசு மேல மேலான பரிசுத்தவான் யாருமே இல்ல. There is no saint who can say that he is above Jesus. அப்ப இயேசு எப்படி நியாயம் விசாரித்திருக்கிறார் என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும். Therefore we have to carefully watch how Jesus judged. ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. They caught an adulterous woman in the act and brought her before Jesus. அவளை கையுமையுமா பிடித்தோன்னு சொல்லி ஒரு ஆளு ரெண்டு ஆள் அல்ல, ஏகதேசம் ஒரு ஊரே திரண்டு வந்து நிக்குது. Not just one or two came, brought her saying that they had caught her in the act, but the whole city came there. ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி அல்ல. Not one or two witnesses. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் சின்ன பிள்ளை முதல் கொண்டு வந்து நிக்குது. Beginning from the eldest even unto the least. அப்ப இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்ல அவன் மேல எறியுங்க. He that is without sin among you, let him first cast a stone at her. என்ன இவங்க பிரமாணத்தை பேசுறாங்க? For they were speaking the law. பிரமாணத்தின்படி விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொல்லணும். According to the commandment, an adulterous woman should be lapidated. தேவனுடைய பிரமாணம் அப்படி சொல்லுது. The commandment of the Lord says so. அப்ப தேவனுடைய பிரமாணத்தை சொல்றாங்க. And they were quoting the commandment of God. யாரு? இயேசுவுக்கே பிரமாணம் சொல்லி கொடுக்கறாங்க. They were teaching commandments to Jesus. அப்ப இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? பிரமாணம் சொல்றதெல்லாம் சரிதான். What the commandment says is right. உங்கள யாருக்குள்ள பாவம் இல்ல, என்கிட்ட எந்த பாவமும் இல்ல, நான் ஒரு பாவமும் செய்யல அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்கள யாரோ அவங்க முதல் கல்ல அவங்க இருங்க, மற்றவங்கள 2 3 அப்புறம் போங்க. Who is there among you who can say, I have no sin in me, I haven't ever committed a sin? Let him first start throwing, then second, third, everybody can stone. ஆனா அங்க ஒரு பெரிய ஆச்சரியம். There a great wonder. இதே இப்ப நம்ம அப்படி ஒரு வார்த்தையை இயேசு நம்ம இடத்துல சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை எறிஞ்சிருப்போம். If Jesus had told the same words to us, all of us would have thrown stones. ஏன்னா நமக்குள்ள பாவத்தை வச்சிட்டு பாவம் இல்லம்போ நம்ம. For we will be having sin within us and say we don't have sin. ஆனா அங்க உள்ள எல்லாரும் ஒரு விசேஷமான அனுபவத்தை பார்க்கிறோம். But we can see of a special experience of those who were gathered there. அவங்க மனசாட்சி அவங்களை கடிந்து கொண்டது. Their conscience pricked them. உன் ஜீவியத்துல எத்தனை பாவம் இருக்குது? So many sins in your life. போன வருஷம் நீ என்ன செஞ்ச? What did you do last year? அதுக்கு முந்தின வருஷம் என்ன செஞ்ச? What did you do year before last? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச? And what did you do even before that? எத்தனையோ பாவம் உன் வாழ்க்கையில இருக்குது. So many sins are there in your life. சிலவேளை பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். At times your sins might be forgiven. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். In our lives too, our sins might be forgiven. ஆனா நம்ம வாழ்க்கையில பாவம் இருந்த அந்த நாள்ல ஆண்டவர் நம்மை தண்டித்து இருப்பாரானால், நியாயம் தீர்த்து இருப்பாரானால் நம்முடைய நிலவரம் என்ன ஆகும்? But in the day when we had our sins within us, had the Lord judged us and punished us, what would be our state? அப்ப பாருங்க என்ன செஞ்சாங்க? எல்லாருடைய மனசாட்சியும் கடிந்து கொண்டது. எல்லாருடைய மனசாட்சி அவங்கள்ட்ட பேசிச்சு, பெரியோர் முதல் சிறியோர் வரையுடைய மனசாட்சி அவங்கள்ட்ட பேசிச்சு, நீ ஒரு பாவி. And everyone's conscience convicted them, saying, you are a sinner. உடனே எல்லாரும் போயிட்டாங்க. Immediately everybody left. இப்ப இயேசுவும் அந்த ஸ்திரீயும் மட்டும் தான் இருக்காங்க. Now Jesus and that woman alone were left. வேற ஒருத்தர் அங்க இல்ல. No one else was there. இயேசு கல்லெறிந்திருக்கலாம். Jesus could have stoned her. முதல் கல்லை இயேசு எறிந்திருக்கலாம். Jesus could have cast the first stone. ஏன்னா இயேசுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல பாவம் இல்ல. For there was no sin in the spirit, soul and body of Jesus. இயேசு எறிந்திருக்கலாம். Jesus could have stoned. ஆனா இயேசு எரியவில்லை. But Jesus did not throw that stone. இதான் படிக பட்சியின் அனுபவம். This is the experience of bearer. அப்ப இப்படி அவர் எரியாம விட்டதனால என்னாச்சுன்னா அந்த ஸ்திரீக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. Just because he did not hurl a stone at the woman, she received salvation. ஒரு விடுதலை கிடைத்தது. She got a deliverance. ஒரு நன்றி உள்ள இருதயம் உண்டாயிருக்கும். She would have had a grateful heart. ஜீவியத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். There would have been a great change in her life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பவுல் சொல்கிறார், காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். Therefore St. Paul says, judge not beforehand. இருளில் மறைந்திருக்கிறவர்கள் அவர்தான் வெளியே கொண்டு வர முடியும். And he has to bring everything which is hidden in darkness. ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ந்து ஒரு ஆளை என்ன செய்யலாம்? பாவி ஆக்கிடலாம். ஒரு பரிசுத்தவான பாவி ஆக்கிடலாம், ஒரு பாவிய பரிசுத்தவான ஆக்கிடலாம். Some 10 or 50 people together can make a saint into a sinner or a sinner to a saint. ஆனா தேவனுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. But there is a court for God. அந்த கோர்ட்ல ஒவ்வொரு கேஸும் அல்லது ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பரிகரிக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு தேவ ஊழியரும் நோக்கி பார்த்து இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் அல்லது நியாயம் விசாரிக்க வேண்டும். Therefore every worker of God should look unto that court of God where every problem is being solved and have to live accordingly in this world.
தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, yea, the set time is come. அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த படிகப்பட்சை என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Therefore every worker of God should take pleasure in bearer. முதலாவது தேவ ஞானத்தை காட்டுகிறது. First of all, it shows the wisdom of God. இரண்டாவது நியாயம் விசாரிக்கிற மற்றவங்களுக்காக வழக்காடுகிற பரிந்து பேசுகிற சுபாவத்தை காட்டுகிறது. Second, it shows judging or pleading the cause of others. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வழக்காடுகிறார்? For whom does Lord Jesus Christ plead? கல்லெறிய வந்தவங்களுக்காக வழக்காடவில்லை. He did not plead the cause of those who came to stone. விபச்சாரிக்காக வழக்காடுகிறார். He was pleading for the adulterous woman. பாவம் செய்தவர்களுக்காக இயேசு வழக்காடுகிறார். Jesus was pleading for the sinners. அதான் 1 யோவான் 2:1 படிக்கிறோம். That's what we read in 1 John chapter 2 verse 1. அவர் யாருக்காக வழக்காடுகிறார்? For whom was he propitiating? My little children, these things write I unto you, that ye sin not. And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்ப பாவம் செய்கிறவனுக்காகத்தான் இயேசு பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார். Jesus is advocating and pleading the cause of a sinner. ஏனென்றால் தான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நியாயம் விசாரித்தல், நீதிபதி ஸ்தானத்திலிருந்து தீர்ப்பு கொடுத்தல், அடுத்து வழக்காடுதல். For the meaning of Dan is judging, giving a sentence in the place of a judge and also pleading a cause. அப்ப வழக்காடுகிறார். And he is advocating. இங்கே கல்லெறியும்படியாக அந்த விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு பக்கமா ஆண்டவர் வழக்காடல. Jesus did not plead the cause of the ones who caught that adulterous woman. அவங்க எல்லாம் நீதிமான்கள் மாதிரி காட்சியளித்தாங்க. They had feigned themselves to be righteous men. ஆனா நீதிமான்கள் அல்ல. But actually they weren't righteous. அவங்க பக்கம் பெரும்பான்மையான ஜனங்கள் இருந்தாங்க. They had a majority on their side. பெரும்பான்மை எங்க இருக்குதோ, மெஜாரிட்டி பக்கம் எங்க இருக்குதோ அங்க சாயல. And he did not tilt himself on the side of the majority. கட்சி அல்ல இது. This is not a party. இப்ப பாருங்க, ஒரு கட்சியில வந்து எந்த கட்சியில அதிகமா ஜெயிக்குதோ அந்த கட்சி என்ன செய்து எவ்வளவு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. And we can see in this world which party gains many seats and claims to be a majority. அப்படியெல்லாம் ஆண்டவருடைய தீர்ப்பு. That is not the judgment of God. பெரும்பான்மையான ஆட்கள் நிறைய இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க பக்கம் ஆண்டவர் சாஞ்சு தீர்ப்பு கொடுக்கல. Looking at the majority, the Lord did not tilt in their favor to give a judgment. அவங்களுக்கு பிரியமான ஒரு தீர்ப்பை கொடுக்கல. He did not judge pleasing them. அவங்க பேச்சை கேட்டு இந்த விபச்சார ஸ்திரியை தண்டிக்கல. Listening to their words, he did not punish that adulterous woman. இந்த குற்றவாளிக்காக, இந்த பாவிக்காக, இந்த விபச்சாரிக்காக வழக்காடுகிறார். He was pleading the cause of the sinner and that adulterous woman. ஒரு பக்கம் வழக்கறிஞரா இருந்து வழக்காடுறார், மறுபக்கம் நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்கிறார். On one hand, he was advocating like an advocate, and on the other side, he was like a judge judging. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிங்க, அதான் தீர்ப்பு. Him that is without sin, let him cast the first stone, was the judgment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதைத்தான் 1 யோவான் 2:1 வாசித்தோம். That's what in 1 John chapter 2 verse 1 we read. ஒருவன் பாவம் செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுகிறார், மூல பாஷையில் வழக்காடுகிறார். If any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த கல்லின் மேல் வாஞ்சை வைத்து இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சை வைத்து தவிக்க வேண்டும். Therefore every worker of God should take pleasure in these stones and have a desire to get the experience of these stones in their life. சில வேளை இந்த சுபாவம் இப்போது இல்லாமல் இருக்கலாம். At present you might not be having such natures. அதற்காக அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And for that cause you needn't be discouraged. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. You needn't be troubled. நம்முடைய நிலவரத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். We have to acknowledge our state in God's presence, have to regret and ask pardon. இனி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தை, அந்த தேவ ஞானத்தை எனக்கு தாரும். அந்த நியாயம் விசாரிக்கிற பாவிகளுக்காக பரிந்து பேசுகிற வழக்காடுகிற சுபாவத்தை எனக்கு தாரும். Next we have to ask unto the Lord in praise, saying, Lord, give me the experience of judging, and I have to plead the cause of the weak.
இப்படி இந்த படிக்க பட்சி என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைத்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் அதற்காக ஜெபித்து தேவன் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது எதிர்பாராத நேரத்தில் அந்த குறித்த நேரத்தில் தேவன் ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த சுபாவத்தை கொடுப்பார். In this way, when the servants of God take pleasure in Beryl and pray and with the desire, hoping that the Lord will give them the experience of Beryl one day at an unexpected time, certainly the Lord will give that nature to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஓட்டம் ஜெயத்துனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் ஓட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடிடுவா ஓட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போலோட்டம் ஜெயத்துடனோடி ஒளியாம் ஜீவனிசுவை போல் வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடிடுவா வீசுமொழியதில் வீரமாய் நடந்தோ கிரீடம் சூடிடுவா.